79 ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இன்னைக்கு நான் வீடியோல என்ன பார்க்க போறோம்னா விசுவல் சர்ச் எஸ்இஓனா என்னன்னு சொல்லி பார்க்க போறோங்க. இந்த எஸ்இஓ ஸ்ட்ராட்டஜில நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லி பார்த்தோம்னா நம்ம வெப்சைட்ல உள்ள இமேஜையோ இல்ல ஒரு விஷுவல் கண்டென்ட்டையோ எப்படி விசுவல் சர்ச் இன்ஜினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆப்டிமைசேஷன் பண்றது அப்படிங்கிற ப்ராசஸ் தாங்க இதுல பண்ணுவோம். அதாவது ஒரு யூசர் வந்துட்டு விசுவல் சர்ச் இன்ஜின்ஸான கூகுள் லென்ஸ்லயோ இல்ல பின்ட்ரெஸ்ட் லென்ஸ்லயோ இல்லனா பிங்கோட விசுவல் சர்ச்சஸ்லயோ இந்த மாதிரியான சர்ச் இன்ஜின்ல போயிட்டு நம்ம வெறும் டெக்ஸ்டபிள் ஃபார்முலா மட்டும் சர்ச் பண்ணாம ஒரு ப்ராடக்டோட இமேஜ் சிமிலரா உள்ளதை கொடுத்து அதுக்கு சிமிலரா உள்ள ஒரு இன்ஃபர்மேஷனையோ இல்ல ப்ராடக்டையோ நம்ம இந்த மாதிரி இமேஜ் மூலியமா நம்ம சர்ச் பண்ற ஒரு யூசருக்கு நம்மளோட வெப்சைட்ல உள்ள இமேஜ் கண்டென்ட் போய் கொண்டு வர்றதுக்காக இதுக்கு நம்ம இந்த எஸ்இஓ ப்ராசஸ் வந்து பண்ணுவோங்க. இதுல கீ ஆஸ்பெக்ட்ஸா என்னென்ன ப்ராசஸ் பண்ணுவோம் சொல்லி பார்த்தோம்னா நம்ம இமேஜ் ஆப்டிமைசேஷனுக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ணுவோங்க அதே தான் நம்ம விசுவல் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனுக்கும் பண்ணுவோங்க. அதாவது நம்ம வெப்சைட்ல உள்ள இமேஜஸை கம்ப்ரஸ் பண்ணி அதோட லோடிங் ஸ்பீடு கம்மி பண்ணி யூசருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆப்டிமைசேஷன் பண்றதா இருக்கட்டும், அப்புறம் ப்ராப்பரா ஒவ்வொரு ஃபைலுக்கு நம்ம ஃபைல் நேம் கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான இமேஜ் ஓரியன்டா உள்ள ஆப்டிமைசேஷன் ப்ராசஸ்லாம் இதுல பண்ணுவோங்க. இப்போ இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு யூசர் வந்து வெறும் டெக்ஸ்டபிள் ஃபார்மேட்ல தேடாம இமேஜ் ஓரியன்டா சர்ச் பண்றப்போ நம்ம வெப்சைட்ல உள்ள இமேஜ் அண்ட் விசுவல் கண்டென்ட் ரேங்கிங் ஆகிறதுனால நம்மளுக்கு ஹை கன்வர்ஷன் ரேட் வர்றதுக்கு ரொம்பவே சான்சஸா இருக்குங்க. இந்த மாதிரியான ஆப்டிமைசேஷன் ப்ராசஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த காம்படிட்டர்ஸ் பண்ணாதனால நம்ம இது பண்றது மூலியமா நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் அதிகமாவே இருக்குங்க. இது எல்லாமே சேர்ந்ததுதான் நம்ம விசுவல் சர்ச் ஆப்டிமைசேஷன் இங்க ப்ராசஸ்ல நம்ம பண்ணுவோங்க. இந்த மாதிரியான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் வீடியோஸ் நீங்க ரெகுலரா பார்க்கணும்னா யூனிமேக் ஸ்கூல் ஆட்டக்க ஃபாலோ பண்ணுங்க.